டீசல் என்ஜினில் என்ன தண்ணி வந்ததோ அதே அளவு தண்ணியை நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும். டீசல் என்ஜினில் ஒரு நாளைக்கு 10 லிட்டர் டீசல் வாங்கிட்டு வந்து ஒரு 10 மணி நேரம் ஓட்டுற தண்ணியை இந்த சோலாரில் எந்த விதமான மின்சார இணைப்பும் இல்லாமல் நமக்கு இயற்கையாகவே அபண்டண்ட்டாக, அதாவது தாராளமாக கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை வச்சு இங்கே வயல் 6 ஏக்கர் இருக்குது. ஆனால் சோலார் பேனல் போட்டிருக்கதே வெறும் 300 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் போட்டிருக்கோம். 300 ஸ்கொயர் ஃபீட்லேயே ஒரு 5 ஹெச்பி பம்பை ஒரு நாள் முழுவதும் ஓட்டக்கூடிய மின்சாரம் கிடைக்கிதுன்னா வயல் முழுவதும் எவ்வளோ இயற்கையான சக்தி கிடைக்குதுன்னு பாருங்கள். அதனால் உங்களுக்கு போர்வெல்லில் தண்ணி நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த 5 ஹெச்பி மோனோ பிளாக்கு ஏசி பம்பு போடுங்க. இப்போ சமீபமாக நிறைய பேர் சைனாலேருந்து இறக்குமதி பண்ணி பிஎல்டிசி பம்புன்னு போடுறாங்க. இந்த பிஎல்டிசி பம்பு ஒரு பேனல் 2 பேனலில் ஓடக்கூடியது அப்படின்னு போட்டுட்டு மொத்த முதலீடு வீணாக போயிடுது. ஒரு மோனோ பிளாக் பம்பு 3 இன்ச்சு டெலிவரியோடு வாங்குறீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6 பேனல் போட வேண்டியிருக்கு. அந்த 6 பேனலுக்கு வரக்கூடிய பம்போட விலை மட்டும் 65,000 வருது. இப்போ அதே விலையில் தான் இந்த மோனோ பிளாக் பம்பும் வருது. ஒரு 33,000 36,000 அந்த பம்பு வருது. அதோட அந்த டிரைவ் பாக்ஸ் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அது ஒரு 20,000 25,000. இதுவும் அந்த மோட்டாரும் டிரைவும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரேஞ்சு தான் வரும். அதே மாதிரி அந்த பிஎல்டிசி சைனா பம்பும் அதே ரேட்டு தான் வரும். ஆனால் ஒரு வருஷத்தில் அந்த பிஎல்டிசி பம்பு இத்து போய் ஒன்றும் இல்லாமல் போயிடும், பயன்படுத்தவே முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிடும். ஆனால் ஏசி மோட்டார் நீங்கள் போட்டிங்கன்னா, ஏசி மோட்டாரை வச்சுருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அந்த மோட்டாரை ஓட்டக்கூடிய ஒரு நம்பகமான ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்துச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற வைண்டிங் கடையில் போய் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும். எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள்லேயே கிடைக்கிது. இந்த மாதிரி நம்பகமான மோட்டாருக்கு நீங்கள் போயிடுங்க. ஆனால் உள்ளூரில் நம்ம தயாரிக்கிற இந்திய மோட்டார்கள், குறிப்பாக கோயம்புத்தூரில் நிறைய கம்பெனிகள் தயாரிக்கிறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிலேருந்து சிஆர்ஐ மோட்டார், டெக்ஸ்மோ மோட்டார், மஹிந்திரா மோட்டாரில் இருந்து நிறைய ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் தயாரிக்கிறாங்க. சோலாரை பொறுத்த வரைக்கும் எந்த மோட்டார் வேணாலும் ஓடும். இது சோலாருக்குன்னு தயாரிக்கிற மோட்டாரு, ஏசி டிசி மோட்டாரு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண்ட்ரோலர் மட்டும்தான் ஏசி டிசி கண்ட்ரோலர், சோலார் கண்ட்ரோலர்னு இருக்குது. மோட்டார் எந்த மோட்டார் வேணாலும் ஓடும். ஏசி மோட்டார் 3 ஃபேஸ் மோட்டார்னு வந்துருச்சுன்னா சோலார் பேனலை வச்சு தாராளமாக ஓட்டி கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே ஸ்பீடாக போய்கிட்டுருக்கு. ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சது.